தற்போது 74 வயதாகும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்தவர். ஒரு காலத்தில் சாதாரண தேநீர் கடை நடத்தி வந்தவர். பிற்காலங்களில் தமிழ்நாட்டில் 3 முறை முதலமைச்சராகவும் பலமுறை அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வைத்தார் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் அதிமுகவின் மீதிருந்த கொள்கை பிடிப்பும் அம்மாவின் மீதிருந்த விசுவாசமும் தான். ஓபிஎஸ் என்றால் விசுவாசம், விசுவாசம் என்றால் ஓபிஎஸ் என்று திரு ஓ பன்னீர்செல்வத்தை உச்சாணி கொம்பில் உட்கார வைத்து அழகு பார்த்தார் அம்மையார் ஜெயலலிதா. அம்மாவின் மறைவிற்கு பிறகு சில ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்த திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கட்டத்தில் அதிமுகவில் இருந்து புறக்கணிக்கப்பட்டார். தனது நேர்மைக்கும் விசுவாசத்துக்கும் கிடைத்த பரிசாக அதனை ஏற்றுக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை தொடங்கிய ஓபிஎஸ் அவர்கள் அதன் ஒருங்கிணைப்பாளராகவும் பதவி வைத்து வருகிறார். அதிமுக மீதும் அம்மா மீதும் விசுவாசமாக இருந்த பல லட்சக்கணக்கான கட்சி தொண்டர்கள் திரு ஓபிஎஸ் அணியில் இணைந்தார்கள். அம்மா எப்படி ஒரு சாதாரண தொண்டனை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தாரோ அதே போலத்தான் திரு ஓபிஎஸ் அவர்களும்.